தேர்வில் நல்ல மதிப்பெண் பெறவும், குடும்பத்தில் செய்யப்படும் தொழிலை இறைவன் ஆசீர்வதிக்கவும், குடும்ப நலனுக்காகவும் குடும்பத்தில் மனித சைமன் அவர்களின் ஆன்மா இறைவனிடத்தில் இறைப்பாற்றல் அடையவும் இத்திருப்பலி ஒப்புக்கொடுக்கப்படுகின்றது. இத்திருப்பலியோடு நமது கருத்துக்களும் நிறைவேற குடும்பமாக மன்றாடுவோம்.
வருகிறார்கள். ஆகவே இத்தெய்வீக திருப்பலியில் அனைத்து பெண்களுக்காக இறையாசி வேண்டி ஜெபிப்போம். அன்பு சகோதர சகோதரிகளை என்று நாம் அறிந்துள்ள பெற்றுகிறதை நாம் நினைவு கொள்கிறோம். மங்கையால் பிறப்பதற்கு நல்ல தவம் செய்து வேண்டுமா என்று பார்க்கிறார். பெண்களாய் பிறப்பது தவம் அல்ல தவம் என்று அவர் சொல்கிறார். இன்று நம் முன்னோடைய பெண்களோடு நாம் நினைத்து பார்க்கிறோம். பெண்களாய் ஒவ்வொரு திருமணப்படுத்திருக்கிறோம். இந்த உலகில் அனைத்து செயல்களை உருவாக்குவர்கள் பெண்கள். அனைத்து காரியங்களும் உழைப்பு பெண்களால் தான் இன்றைக்கு உலகம் முழுவதும் உருவாக்கப்படுகிறது. இன்றைக்கு உழைக்கக்கூடிய உருவாக்கக்கூடிய எல்லா பெண்களையும் நாம் கொடுத்து செல்கிறோம். பெண்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிரியர் இன்னும் அவருடைய நிலையை வளர்ச்சியடைய செய்யக்கூடிய வழியை நாம் உருவப்படுவோம். அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய திருமணத்துக்கு நினைவாக அனைவரை படைப்பொருளாம் இத்தகையை புதுப்படுத்துமாறு எல்லா இறைகளை மன்றாடுவோமா. அவரே நமக்கு உதவி அளித்து நாம் தூய ஆவியிடம் என்று உண்மையிடத்திற்கு நமக்கு அருள் புரிவாராக. என்றென்றும் இல்லாமல் இறைவா, வாழ்வில் ஒரு சுற்றுவீட்டு தொடக்கமான கண்ணியின் வழியாக மக்கள் புனிதமடைந்த நிலைவாழ்வை கொடைய பெற வேண்டும் என்று திருப்பணமானேன். இத்தண்ணீரை புதுப்படுத்தவை வேண்டுகிறோம். ஆண்டவரை ஒரு நாள் நம்மை தண்ணீர் நாள் காவலை பெறப்படுகிறோம். வாழ்வதற்குதரை உச்சினையை புரிவி தரணும். இத்தண்ணீர் நாளில் உடலையும் உள்ளத்தை தீமைகள் அனைத்து வருவது காத்தரணும். இவ்வாறு நாங்கள் தூய தோல்வி அனைவரும் உமது வீட்டை பெற்றுக் கொள்ள முகத்தை வருவோமாக. எங்கள் ஆட்டங்களாகி கிறிஸ்து வழியாக நம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளர்ப்பட குறிப்பிட வேண்டும் தெளிவாக சபடியாக படைப்பொருளாக ஒரு பயனுடன் ஆண்டவரை உட்கொண்டதை தண்ணீர் கரைக்கப்பட்டுள்ளவெல்லாம் தீயோடி தாக்குதல் அனைத்து தோல்விகளை செய்கிறார். மேலும் தூயாவை தந்தத்தை எங்களை காப்பாராக. எங்கள் ஆட்டங்களாகி கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம் முன்னுரை. இன்றைய முதல் வாசகமானது இஸ்ரேல் மக்கள் தண்ணீருக்காக மோசேயை எதிர்த்து முன்னிறுத்த நிலை. அதைத் தொடர்ந்து கடவுள் அவர்களை தண்டியாமல் மோசேயின் போரால் பாறையை அடித்து சொல்லி தண்ணீர் வழங்கும் நிகழ்வை கடவுள் அன்பு மூலம் நமக்கு எடுத்துரைக்கிறது.
அங்கு பாளையம் இறங்கினர். அங்கு தண்ணீரின்றி தவித்ததால் மக்கள் மோசேயை எதிர்த்து முறுமுறுத்து, நீ எகிப்திலிருந்து எங்களை வெளியேற செய்தது எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் கால்நடைகளையும் சாகத்தால் சாகடிக்கவா என்று கேட்டனர். மோசே அவரிடம், இந்த மக்களோடு நான் என்ன செய்வேன்? இன்னும் கொஞ்சம் போனால் என் மேல் கல்லெறிவார்களே என்று கதறினார். ஆண்டவர் மோசேயிடம், இஸ்ரேல் தலைவர்கள் சிலரை உன்னோடு அழைத்து கொண்டு மக்கள் முன் செல். நைல் நதியை அடித்து உன் கோலையும் கையில் எடுத்து கொண்டு போ. இதோ நான் அங்கே ஒரேவில் உள்ள பாறையில் உனக்கு முன் நிற்பேன். நீ பாறையை அடி, மக்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். இஸ்ரேல் தலைவர்கள் காண மோசே அவ்வாறு செய்தார். இஸ்ரேல் மக்கள் அங்கள் வாதாடினாலும் ஆண்டவர் தம்மோடு இருக்கிறாரா இல்லையா என்று சோதித்தனாலும் அவ்விடம் மாசா என்று பெரியாவா என்று பெயரிட்டு அழைக்கப்பட்டது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
இரண்டாம் வாசக முன்னுரை. இன்றைய இரண்டாம் வாசகமானது கடவுளின் அன்பை கிறிஸ்து தம் இறப்பின் மூலம் வெளிப்படுத்துகிறார். ஆகவே இயேசு கிறிஸ்துவின் மீது கொண்ட நம்பிக்கையின் வழியாக கடவுளின் மாட்சியில் பங்கு பெற முடியும். இந்த எதிர்நோக்கு நாம் பெற்றுள்ள தூய ஆவியின் வழியாக கடவுளின் அன்பு நம் உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளது எனும் ஆழமான இறை சிந்தனையை கற்றுத் தருகிறது. இரண்டாம் வாசகம். தூய ஆவியின் வழியாய் கடவுளின் அன்பு நம் உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளது. திருத்தூதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5 1 மற்றும் 5 சகோதர சகோதரிகளே, நாம் கொண்டுள்ள நம்பிக்கையின் மூலம் கடவுளுக்கு ஏற்புடையவாக உள்ள நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கடவுளோடு நல்லுறவு கொண்டுள்ளோம். நாம் இப்போது அருள்முறையை பெற்றிருக்கின்றோம். இந்நிலையை அடையும் உரிமை இயேசு கிறிஸ்துவின் மீது கொண்ட நம்பிக்கையால் தான் அவர் வழியாகவே நமக்கு கிடைத்தது. கடவுளின் மாட்சியில் பங்கு பெறுவோம் என்னும் எதிர்நோக்கில் நாம் பெருமகிழ்வும் கொள்ள முடிகிறது. அந்த எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது. ஏனெனில் நாம் பெற்றுள்ள தூய ஆவியின் வழியாய் கடவுளின் அன்பு நம் உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளது. நாம் இறைப்பற்றியின்றி வலுவற்று இருந்தபோதே குறித்த காலம் வந்ததும் கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். நேர்மையாளருக்காக ஒருவர் தம் உயிரை கொடுத்ததே அரிது. ஒருவேளை நல்லவர் ஒருவருக்காக யாரேனும் தம் உயிரை கொடுக்கக்கூடலாம். ஆனால் நாம் பாவிகளாய் இருந்தபோதே கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். இவ்வாறு கடவுள் நமக்கு கொண்டுள்ள தம் அன்பை எடுத்து காட்டியுள்ளார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. பிரிவு 4 7 வார்த்தைகள் 5 தொடங்கி 47 முடிகிறது. அக்காலத்தில் இயேசு சமாரியாவில் உள்ள சிக்கார் என்ற ஊருக்கு வந்து சேர்ந்தார். யாக்கோபு தன் மகன் யோசேப்புக்கு கொடுத்த நிலத்துக்கு அருகே அந்த ஊர் இருந்தது. அவ்வூரில் யாக்கோபின் கிணறும் இருந்தது. பயணத்தால் களைப்பட்டிருந்த இயேசு கிணற்று ஓரமாய் நடந்தார். அப்போது ஏறக்குறைய நண்பர்கள் அவருடைய சீடர் உணவு வாங்குவதற்காக நகருக்குள் சென்றிருந்தனர். சமாரிய பெண் ஒருவர் தண்ணீர் கொண்டு வந்தார். இயேசு அவர்களிடம், குடிக்க எனக்கு தண்ணீர் கொண்டு வந்து கேட்டார். அச்சமாரிய பெண் அவர்களிடம், நீர் யூதர், நானும் சமாரிய பெண், நீர் என்னிடம் குடிக்க தண்ணீர் கேட்பது எப்படி என்று கேட்டார். ஏனெனில் யூதர்கள் சமாரியரோடு பழகுவதில்லை. இயேசு அவரை பார்த்து, கடவுளுடைய கொடை எது என்பதையும் குடிக்க தண்ணீர் கொடும் என கேட்டவர் யார் என்பதையும் அறிந்திருந்தாலும் நீரே அவரிடம் கேட்டிருந்தீர்கள்.
அவரும் உமக்கு வாழ்வதற்கு தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். அவர் இயேசுவிடம், ஐயா, தண்ணீர் வர உங்கள் ஒன்றுமில்லை, கிணறு ஆழமானது, அப்படி இருக்கிறது. வாழ்வதற்கு தண்ணீர் உமக்கு எங்கிருந்து கிடைக்கும்? என் தந்தை யாக்கோபை விட நீ பெரியவரோ? அவரே எங்களுக்கு இக்கிணற்றை வெட்டி தந்தார். அவரும் அவருடைய மக்களும் கால்நடைகளும் இதிலிருந்துதான் தண்ணீர் குடிப்பது வழக்கம் என்றார். இயேசு அவரை பார்த்து, இந்த தண்ணீரை குடிக்கும் ஒவ்வொருவருக்கும் மீண்டும் தாகம் எடுக்கும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கும் எவருக்கும் என்றுமே தாகம் எடுக்காது. நான் கொடுக்கும் தண்ணீர் அதை குடிப்பவருக்குள் பொங்கியது ஊற்றாக மாறி நிலை வாழ்வு அழிக்கும் என்றார். அப்பெண் அவரை நோக்கி, ஐயா, அத்தண்ணீரை எனக்கு கொடுக்கும், அப்போது எனக்கும் தாகம் எடுக்காது, தண்ணீர் கொண்ட நான் இங்கு வர தேவையும் இருக்காது என்றார். இயேசு அவரிடம், நீ போய் உன் கணவரை கூட்டிக் கொண்டு வாரும் என்று கூறினார். அப்பெண் அவரை பார்த்து, எனக்கு கணவர் இல்லையே என்றார். இயேசு அவரிடம், எனக்கு கணவர் இல்லை என நீ சொல்வது சரி. உமக்கு 5 கணவர்கள் இருந்தார்கள் என்றாலும் இப்போது உனக்கு இருப்பவருக்கும் கணவர் அல்ல. எனவே நீ கூறியது உண்மையே என்றார். அப்பெண் அவரிடம், ஐயா, நீ ஒரு இறைவாழ்க்கை என கண்டுகொண்டேன். எங்கள் முன்னோர் இம்மலையில் வழிபட்டு வந்தனர். ஆனால் நீங்கள் எருசலேமில் தான் வழிபட வேண்டும் என்கிறீர்களே என்றார். இயேசு அவரிடம், அம்மா, என்னை நம்பும், காலம் வருகிறது, அப்போது நீங்கள் தந்தையை மலையிலோ எருசலேமிலோ வழிபட மாட்டீர்கள். யாரை வழிபடுகிறீர்கள் என தெரியாமல் நீங்கள் வழிபடுகிறீர்கள். ஆனால் நாங்கள் தெரிந்து வழிபடுகிறோம். யூதரிடமிருந்தே மீட்பு வருகிறது, காலம் வருகிறது, வந்தே இருக்கிறது. அப்போது உண்மையாய் வழிபடுவோர் தந்தையை அவரது உண்மை ஏற்ப உள்ளத்தில் வருகிறார்கள். தம்மை வழிபடுவோர் இத்தகையார் இருக்கவே தந்தை விரும்புகிறார். கடவுள் உருவமற்றவர். அவரை வழிபடுவோர் அவரது உண்மை ஏற்ப உள்ளத்தில் நாம் வழிபட வேண்டும் என்றார். அப்பெண் அவர்கள், கிறிஸ்து எனப்படும் மெசியா வருவார் என எனக்கு தெரியும். அவர் வரும்போது அனைத்தையும் எங்களுக்கு அறிவிப்பார் என்றார். இயேசு அவர்கள், உம்மோடு பேசும் நானே அவர் என்றார். அந்நேரத்தில் இயேசுவின் சீடர் திரும்பி வந்தனர். பெண் ஒருவரிடம் அவர் பேசிக் கொண்டிருப்பதை கண்டு அவர்கள் வெளியிட்டனர். ஏனெனும் என்ன வேண்டும் என்றோ அவரோடு என்ன பேசுகிறேன் என்றோ எவரும் கேட்கவில்லை. அப்பெண் தன் குலத்தை விட்டுவிட்டு ஊருக்குள் சென்று மக்களிடம் தான் செய்த எல்லாவற்றையும் நீங்கள் சொன்ன மனிதரை அவர் மெசியாவாக இருப்பார்கள் என்றார். அவர்கள் ஊரிலிருந்து புறப்பட்டு இயேசுவிடம் வந்தார்கள். அதற்கிடையே சீடர், ரவி, உண்ணும் என்று இயேசு அவர்களிடம், நான் உங்களுக்குரிய உணவு ஒன்று கொண்டு அது உங்களுக்கு தெரியாது என்றார். யாராவது அவரது உணவு கொடுத்திருப்பார்கள் சீடர்கள் தங்களிடையே பேசிக் கொண்டார்கள். இயேசு அவர்களிடம், என்னை அனுப்பியவரின் திருவிழத்தை நிறைவேற்றுவதும் அவர் கொடுத்த வேலையை செய்து முடிவதுமே என்றார். 4 மாதங்களுக்கு பின்னால் அறுவடை என்ற கூற்று உதவியில்லை. நிமிர்ந்து வயல்வெளிகளை பாருங்கள், பயிர் நூற்றி அறுவடைக்கு தயாராகிறது. அறுப்பவர் கூலி பெறுகிறார். நிறைவாழ்வு பெறுவதற்கான மக்களுக்கு விதைப்பவரும் அறுப்பவரும் ஒருமிக்க மகிழ்ச்சி அடைந்தார். நீங்கள் உழைத்து பயிரிடாமல் அறுவடை செய்ய நான் உங்களை அனுப்பினேன். மற்றவர்கள் உழைத்தார்கள், ஆனால் நீங்கள் அந்த உழைப்பின் பயனடைவீர்கள். இவ்வாறு விதைப்பவர் ஒருவர், அறுவடை செய்பவர் வேறு ஒருவர். எனக்கு உண்மையாக நான் செய்தவை அனைத்தையும் என்னிடம் சொன்னார் என்று சாது வளர்ந்த பெண்ணின் வார்த்தையை முன்னிட்டு அவ்வூரில் உள்ள சமாரியர் பலர் இயேசுவிடம் நம்பிக்கை கொண்டனர். சமாரியர் அவரிடம் வந்தபோது அவரை தங்களோடு தங்குமாறு கேட்டுக்கொண்டனர். அவரும் அங்கு 7 நாள் தங்கினார். அவர் வார்த்தையை கேட்டு இன்னும் பலர் அவரை நம்பினர். அவர்கள் அவர்களிடம் இப்போது ஒரு பேச்சை கேட்டு நாங்கள் நம்பவில்லை, நாங்களே அவர்கள் பேச்சை கேட்டோம், அவர் உண்மையிலேயே உலகின் மீட்பை அறிந்து கொண்டோம் இருந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. சகோதர சகோதரிகளை இன்று உலகம் முழுவதும் அகில உலக பெண்களை கொண்டாடக்கூடிய இந்த நல்ல ஆசீர்வாதமான நாட்டிலே பெண்கள் ஒவ்வொருவருக்கும் பெண்களுடைய சில வாழ்த்துக்களை தெரிந்து கொள்வது நான் மகிழ்ச்சி அடைகிறேன்.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்று பெண்கள் தினம் என்பதாக நமக்கு தெரியவில்லை. இன்னைக்கு கொடுக்கப்பட்ட நற்செய்தி ஒரு பெண்ணை பற்றி தான் சொல்கிறது. சமாரிய பெண்ணை பற்றி தான் சொல்கிறது. சமாரிய பெண்ணை பற்றிய நற்செய்தியை நாம் பிறகு பார்ப்போம். முதலாவதாக இன்னைக்கு அகில உலக பெண்கள் தினத்தை நாம் கொண்டாடக்கூடிய இந்த நாட்களில் பெண்களினுடைய சிறப்பு கூறுகளை இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையை உணர்ந்து கொள்ள வேண்டும். பெண்களுடைய சிறப்பு கூறுகளை இன்றைக்கு நாம் நிறைய நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாக அனுபவித்திருப்போம். ஆனால் கூட பல நேரங்களிலே நாம் அவற்றை உதாசீனப்படுத்தக்கூடிய பண்பு இன்றைக்கு நமக்கு இருந்து கொண்டே இருக்கிறது. அன்பு சகோதர சகோதரிகளை, இன்றைக்கு ஆங்கில இந்து நாடுகளில் விவசாய வேலை செய்யக்கூடிய பெண்களை பற்றிய ஒரு சிறிய ஒரு இடைத்தொழில் பேச்சு நடுப்பகுதி. அதில் எனக்கு அழகாக விவசாயம் செய்யக்கூடிய பெண்களை குறித்து 2 பெண்மணிகள் ஆய்வு செய்து கட்டுரையை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த கட்டுரையை நான் இன்னைக்கு காலையில் நான் வாசித்தேன். பேப்பர் வந்தவுடனே எடுத்து கொடுத்து முதலாவதாக அதை வாசித்து முடித்தேன். அது மிகவும் அழகாக நேர்த்தியாக வேலை செய்யக்கூடிய எல்லா பெண்களுடைய மேன்மையை பற்றி முதலாவதாக சொல்கிறது. இரண்டாவதாக ஒரு அழகாக சொல்லுகிறது. வேலை செய்யக்கூடிய பெண்கள் படக்கூடிய கஷ்டத்தை துயரத்தை குறித்து பேசுகிறது. அதே ஒரு வார்த்தை அழகாக அந்த பெண்மணிகள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். என்ன சொல்றாங்க அப்படின்னா, விவசாயம் செய்யக்கூடிய பெண்கள் உற்பத்தியை செய்கிறார்கள். ஆனால் அவர்கள் உழைத்து அவர்கள் உண்பதற்கான பலன் எதுவும் இல்லாமல் பல நேரங்களில் உழைக்கக்கூடிய நேரத்தில் கூட அவர்கள் பட்டினியாகத்தான் உழைக்கிறார்கள் என்று அந்த பெண்மணி முதலாவது பகுதியில் எழுதியிருக்கிறார். இரண்டாவது பகுதியில் அந்த பெண்மணி எழுதுகிறார், என்னதான் உழைத்தாலும் கூட அந்த உழைப்பில் அவர்களுக்கான பங்கு என்று சொல்வது சிலருக்கு முற்றிலுமாக இல்லை என்று எழுதியிருக்கிறார். அவங்க கூலியே இல்லாமல் தான் நிறைய வடநாட்டிலாம் பெண்கள் வேலை செய்கிறார்கள் என்று சொல்வதை ஒரு கடனாக எழுதியிருக்கிறார்கள். இரண்டாவதாக நான் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பாக பெண்களை குறித்து வாசித்த ஒரு பகுதி, அது நம்ம எல்லோருக்கும் பொருந்தக்கூடிய பகுதியாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அன்புக்குரியவர்களே, அந்த பகுதி என்ன சொல்லுகிறது அப்படின்னா, நாம் நினைவது உங்கள் அம்மா வீட்டில் வேலை என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்ன உடனே நம்முடைய பிள்ளைகள் படிவத்தில் என்ன செய்யணும் அப்படின்னா, எங்கள் அம்மா டீச்சர் அப்படின்னா சொல்லிடுவோம், டக்குன்னு சொல்லிடுவோம். எங்கள் அம்மா டாக்டர் சொல்லிடுவாங்க. உங்கள் அம்மா வீட்டில் வேலை என்ன செய்யறாங்க, எங்கள் அம்மா வீட்டில் கவனிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னு சொன்னான்னு வச்சுருக்கேன். பிள்ளைங்கள்லாம் சொல்ல மாட்டாங்க. நிறைய படிக்கிறது நான் போய் பார்த்துருக்கேன். அவங்க ரொம்ப யோசிச்சு தான் ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அப்போ ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பாக வெளிநாட்டில் ஐரோப்பா தேசத்திலே ஒரு வழக்கு, என்ன வழக்கு அப்படின்னா, ஒரு கணவர் ஒரு மனைவி விவாகரத்து செய்திருக்கிறார். அவர் விவாகரத்து செய்த பொழுது வழக்கு மன்றத்தில் நடக்கிற பொழுது நீதிமன்றத்தில் என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த ஆணையத்தை வக்கீல் சொல்றாரு, நான் நிறையதான் பணம் அந்த அம்மா கொடுத்ததுக்கான வாய்ப்பு இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, அவங்க வீட்டில் அவங்க சும்மா தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த நீதிபதி கேட்கிறார், சும்மா இருந்தாங்கன்னா நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்கிறாரு. இல்லை அவங்க எந்த வேலையுமே பண்ணல. அப்போ அந்த நீதிபதி கேட்கிற எத்தனை பிள்ளைங்க அப்படின்னு கேட்கிறார். அப்போ அவங்க பிள்ளைங்க சொல்றாங்க 3 பிள்ளைங்க. அப்போ அந்த நீதிபதி சொல்றாரு, நீங்க சும்மா இருக்கீங்கன்னு சொல்றீங்களே, இந்த 3 பிள்ளைங்களை முதலாவதாக யார் இருந்தா அப்படின்னு முதல் கேள்வி முதல். இரண்டாவது கேள்வி நீதிபதி கேட்கிறாங்க, என்ன கேள்வி அப்படின்னா, 2 பேரும் கணவன் மனைவியாக குடும்பத்தில் வாழ்ந்திருக்கிறார். எத்தனை ஆண்டுகளாக வாழ்ந்திருக்கிறார்கள்? கிட்டத்தட்ட அவங்க ஒரு 15 ஆண்டுகளாக வாழ்ந்திருக்கிறார்கள். அப்போ 15 ஆண்டுகளாக வாழ்ந்திருக்கக்கூடிய நேரத்தில் அந்த நீதிபதி ஒரு கேள்வி கேட்கிறார். இந்த ஆள் வேலைக்கு போனார், நிச்சயமாக. அவர் காலையில் சென்றார், மாலையில் வந்தார், நிச்சயமாக. அது எந்த சந்தேகம் இல்லை. அவர் வேலைக்கு சென்ற பொழுது அவருக்கு சமைத்து கொடுப்பது யார் என்று கேள்வி கேட்கிறார். அது இந்த பெண். சரி, அவர் துணி தோசி கொடுறது அது இந்த பெண் தான். பிள்ளைகளை பராமரிப்பது அது இந்த பெண் தான். வீட்டை சுத்தமாக வைத்திருப்பது அதுவும் இந்த பெண் தான். அவர் குளிப்பதற்கு எல்லா விதமான வேலைகளையும் அவர் வந்த உடனே செய்து கொடுப்பதற்கு எல்லா விதமான ஏற்பாடுகளையும் வீட்டில் செய்து வைத்திருப்பது யார் கேட்பது இந்த பெண் தான். அப்போ அவர் சொல்றாரு, இந்த பெண் வேலைக்கு போயிருந்தால் ஒருவேளை அவருக்கு என சில நேரங்களில் அவர் சொத்து வைத்திருக்க வாய்ப்பு. இந்த பெண் சொத்து எதையும் சேர்க்கவில்லை, வீட்டை பராமரிப்பதே எது செய்தார் தன்னுடைய வேலையாக கொண்டிருந்தார் என்று சொல்லி சாதாரண பெண்ணுக்கு 12 லட்சம் ரூபாய் நீங்கள் நஷ்டம் கொடுத்தீங்க அப்படின்னா, இந்த பெண்ணுக்கு நீங்க 24 லட்சம் ரூபாய் கொடுக்கணும் அவங்க தீர்ப்பிட்டார். அவங்க நல்லா பாருங்க, அந்த தீர்ப்பு எப்படி போகிறது அப்படின்னா, வீட்டிலே உட்கார்ந்து வேலை செய்யக்கூடிய பெண்கள் என்று சொன்ன உடனே சாதாரணமாக நினைக்க கூடாது. ஏதோ நாம அப்படிதான் நினைக்கிறோம். வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள்னா என்ன? வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அப்படின்னா வீட்டில் இருப்பாங்க, அவங்க ஒரு வேலையும்
அவங்களுடைய மனநிலையாக பொருத்தமாக இருக்கிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த பிள்ளைகளை போய் சில நேரத்தில் பள்ளிக்கூடங்களில் பிள்ளைகளோடு நம்ம இன்டராக்ட் பண்ணுற பொழுது, கல்லூரி மாணவர்களோடு அவங்க பேசுகிற பொழுது அவங்க தைரியமாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எங்க அம்மா வேலை செய்யறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா வீட்டில் இருக்கக்கூடிய அம்மாவை பத்தி பேசுகிற பொழுது எந்த பிள்ளைகளுமே என்ன செய்ய மாட்டாங்க அப்படின்னா எப்பொழுதுமே பெருமையாக வந்து பேச மாட்டாங்க. அன்பு சகோதர சகோதரிகளே, ஒன்னே நீங்க நிச்சயமாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன அப்படின்னா, சில நாட்களுக்கு முன்பாக நம்ம யூனிவர்சிட்டியில வீட்டிலே வேலை செய்யக்கூடிய பெண்களை பற்றி ஒரு அம்மா என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்க ஆராய்ச்சி செய்திருக்காரு. அவங்க ஆராய்ச்சி செய்கிற பொழுது அவங்க 2 பிரிவுகளாக ஆராய்ச்சி செய்யறாங்க. எப்படி ஆராய்ச்சி செய்யறாங்க அப்படின்னா, வீட்டிலே இருக்கக்கூடிய பெண்கள், வேலை செய்யக்கூடிய பெண்கள், இவர்களுடைய வளர்ப்பு, இவர்களுடைய வளர்ப்பு, இவர்கள் எப்படி வீட்டை கவனித்துக் கொள்கிறார்கள், அவர்கள் எப்படி கவனித்துக் கொள்கிறார்கள், இவர்கள் எப்படி பிள்ளைகளை வளர்க்கிறார்கள், அவர்கள் எப்படி பிள்ளைகளை வளர்க்கிறார்கள், இதெல்லாம் அவங்க வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு அவங்க வந்து வரலாறு சொல்லல. ஆனா என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதுக்கு ரேஷியோ போடுறாங்க. என்ன ரேஷியோ போடுறாங்க அப்படின்னா, சுத்தமாக வைத்திருப்பது, அதற்கு சுகாதாரமாக வைத்திருப்பது, பிள்ளைகளை ஆரோக்கியமாக வைத்திருப்பது, அதே மாதிரி பிள்ளைகளை படிப்பிலே உதவி செய்வது, அதுக்கு அடுத்தபடியாக பிள்ளைகளை எதிர்கால வாழ்க்கையிலே அவர்களை உருவாக்குவது, இதையெல்லாம் போட்டு அவங்க ரேஷியோ போடுவது. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் தான் அதை என்ன செய்யறாங்க அப்படின்னா அதிகமான மதிப்பை பெற்றிருக்கிறார்கள் என்று வந்து எப்படி ஆராய்ச்சி முடிவு செய்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, வீட்டிலிருந்து வேலை செய்வது என்று சொல்வது பெண்களை குறித்து இன்றைக்கு நாம் நினைக்கக்கூடிய ஒரு சாதாரண காரியம். அது சாதாரண காரியம் இல்லை. அவங்க கடைசியாக எழுதுனாங்க, நாம சும்மா இருக்கிறாங்க என்று நாம சொல்கிறோம். சும்மா இருப்பதில்லை, அவர்கள் தான் குடும்பத்தை உருவாக்குகிறார்கள் என்று தன்னுடைய ஆராய்ச்சியில் முடிவு செய்கிறாங்க. இந்த முடிவு நம்முடைய யூனிவர்சிட்டியில் மனமணி சுந்தரா யூனிவர்சிட்டி வாய்ப்பு இருக்கலாம். நீங்க போய் பாருங்க, பார்க்க மாட்டீங்க, பார்க்க மகிழ்ச்சி பண்ணியிருக்காங்க. அன்பு சகோதர சகோதரிகளே, இப்படியெல்லாம் நாம் பெண்களை பற்றி யோசிக்கக்கூடிய இந்த நாட்களில், நாம் பெண்கள் வந்து கொண்டாடக்கூடிய இந்த ஆசீர்வாதமான நாட்களில், அன்பு சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு சமாரிய பெண்ணை பற்றி இன்னைக்கு நாம் வந்து சமாரிய பெண் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பெண். முதலாவதாக பெண்களை பற்றி நாம் சிந்திக்கக்கூடிய விவிலியத்தினுடைய பகுதிகளெல்லாம் நாம் வந்து பார்க்கிற பொழுது நற்செய்தி அறிவித்த பெண்மணிகள் என்று சொல்லி 2 பெண்மணிகளை சொல்லுகிறார். முதலாவதாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு ஒரு பெண்மணி நற்செய்தி அறிவித்தார், மகதலேனா மரியா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிரினுடைய முதல் சாட்சி என்ன உடைத்திருக்கக்கூடிய அவரை பற்றி சொல்கிறது முதலாவதாக. ஆனால் ஆண்டவர் உயிரோடு இருக்கிற பொழுது ஆண்டவரை குறித்த நற்செய்தி முதலாவதாக சொல்லிய பெண்மணி யார் அப்படின்னா, அது சமாரிய பெண் என்று ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுகிறது. ஒரு அழகாக விவிலியத்தில் சொல்லுகிறார். இன்னைக்கு வாசிக்கப்பட்ட யோவான் நற்செய்தி 4வது அதிகாரம் அதில் 29 அப்புறம் 39 இந்த ரெண்டுமே நாம வந்து வாசிக்கிற பொழுது 39 அழகாக சொல்லுகிறது. அந்த பெண் வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா, வெளியே போய் ஊர்ல போய் தன்னுடைய ஊர்ல இருக்கக்கூடியவர்கள் தான் நான் செய்தது எல்லாத்தையுமே சொன்ன ஒரு ஆண் இருக்கிறாரு, அவர் மெஸ்ஸியாவாக இருப்பார், வந்து பாருங்க என்று சொல்லி அவரை அழைத்து விடுறார். ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்கிறது, அந்த பெண்ணின் பொருட்டு பலர் ஆண்டவரில் நம்பிக்கை கொண்டனர் என்றுதான் அந்த வார்த்தை நிறைவேறுகிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, நான் நம்முடைய ஊரினுடைய வரலாறு நான் வந்து வாசித்து கொண்டது. நான் வந்த முதல் வருஷத்துல நம்முடைய ஊரினுடைய வரலாறு எப்படி கிறிஸ்தவ வந்து பரவிட்டு வாசித்து கொண்டது. அன்பு சகோதர சகோதரிகளே, முதலாக எங்க கிறிஸ்தவர்களாக மாறுவது யாரு அப்படின்னா ஆண்கள் அல்ல, பெண்கள். இந்த வரலாறு நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். எதனால மாறுறாங்க அப்படின்னா, பிராமணியை எதிர்த்துதான் இங்க இருக்கக்கூடிய பெண்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா, அவர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு என்ன செய்யறாங்க அப்படின்னா கிறிஸ்துவர்களாக மாறுகிறாங்க. அப்படின்னா இங்க கிறிஸ்துவர்களாக மாறும்போதே அந்தோனியார் கோயில் இருந்திருக்கிறது. முதலாவதாக யாருமே கிறிஸ்துவர்கள் கிடையாது, ஆனால் அந்தோனியார் கோயில் இருந்திருக்கிறது. 2வதாக இங்குள்ள அந்தோனியார் கோயில் முதல் கிறிஸ்துவர்கள் யார் அப்படின்னா அது ஆண்கள் அல்ல, அது பெண்கள். அதை நீங்க முதலாவதாக நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படியானால் இந்த ஊரிலே முதல் கிறிஸ்துவர்கள் பெண்கள் தான். அன்பு சகோதர சகோதரிகளே, சமாரிய பெண் என்ன செய்கிறார் அப்படின்னா போய் அழைத்து வருகிறார். அந்த பெண்ணுடைய வார்த்தை கொண்டு அவர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள் என்றுதான் அந்த வார்த்தை நிறைவேறுகிறது. அதுக்கு அடுத்தபடியாக 29வது வார்த்தையை வாசிப்பாங்க, நீ மெஸ்ஸியாவாக இருப்பாரோ என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நான் இந்த சமாரிய பெண்ணை குறித்த இந்த வாசகத்தை நான் வந்து வாசித்து விட்டு காலையில ஒரு 6 மணிக்கு நம்ம வீடுக்கு வந்து தியானித்துக் கொண்டிருந்தேன். இந்த சமாரிய பெண்ணுடைய வாழ்க்கையை குறித்து நாம் என்ன சொல்லலாம்? யோவான் நற்செய்தி என்ன சொல்லுது? அன்பு சகோதர சகோதரிகளே, யோவான் நற்செய்தி எளிமையாக சில காரியங்களை சொல்லார். யோவான் நற்செய்தியுடைய வார்த்தை வந்து கடினமாக இருக்கும், அதை புரிந்து கொள்வது கஷ்டமாக இருக்கும். அதனால்தான் யோவான் நற்செய்தியை கழுகுக்கு ஒப்பிடுகிறார்கள். கழுகுக்கு ஏன் ஒப்பிடுகிறார்கள் அப்படின்னா, எவ்வளவு உயரமாக பறந்ததோ அதை குறித்துதான் கீழே இருக்கக்கூடிய இறைத்தறியும் என்பதால் இந்த வார்த்தையை நாம் வாசித்து பார்க்கிற பொழுது எவ்வளவு ஆழமாக நாம் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நாம் யோவான் நற்செய்தியை புரிந்து கொள்ள முடியும். அது சமாரிய பெண்ணை பற்றிய நற்செய்தி மிகவும் சிக்கலான ஒரு நற்செய்தியாக இருக்கிறது.
காரணம் என்ன? முதலாவதாக நீங்க வாசித்து பாருங்க. அந்த பெண்ணிடம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முதலாவதாக தண்ணியை கேட்கிறார். அதுதான் 4வது அதிகாரம் 4வது வார்த்தை அப்படிதான் வாசிக்கப்படுகிறது. சிக்கார் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இடத்துல தண்ணி கேட்பதற்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சமாரிய பெண்ணை அணுகுகிறார். சமாரிய பெண்ணை அணுகிய பொழுது அவர் கேட்டது தண்ணி. அதுக்கடுத்து அந்த வார்த்தை எப்படி போகிறது அப்படின்னு பாருங்க. நீங்களும் நானும் உறவில் இருப்பதில்லை. நானும் ஒரு சமாரிய பெண், நீரோ ஒரு யூதர். நீர் வந்து என்னோட தண்ணி கேட்பது எப்படி? அன்பு சகோதர சகோதரிகளே, முதலாவதாக இந்த வார்த்தையை ஆரம்பிக்கிற பொழுது நம்ம இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளை பற்றி தான் பேசுவது போலதான் இருக்கிறது. என்ன சொல்றது? சமாரியர்களும் இஸ்ராயலும் யூதர்களும் வேறு வேறு. அவர்கள் இவர்களோடு பழகுவதில்லை. அப்படி இருக்கிறேன் நீர் வந்து என்னிடம் எப்படி தண்ணீர் கேட்கிறான்? தண்ணீரில் இருந்து ஆண்டவர் என்ன செய்கிறார்? அப்படியே வாழ்வதும் தண்ணீருக்கு மாற்றி போய் விடுகிறார். அதுக்கு அடுத்தபடியாக சமாரிய பெண் சொல்றாங்க, நாங்களும் இந்த மலையில் கெரிசி மலையில் வழிபட வேண்டும் என்று நாங்கள் சொல்கிறோம். ஆனால் யூதர்களாகிய நீங்களும் எருசலேமில் தான் வழிபட வேண்டும் என்று சொல்லுகிறீர்களே, அது எப்படி என்று கேட்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, அதுக்கு அடுத்தபடியாக நீங்கள் கடவுளை உண்மையா வழிபடல, நாங்களும் வழிபடல என்று சொல்கிறார். இன்னைக்கு நாம வாசித்து பார்த்தோம் அப்படின்னா, இன்னைக்கு மதத்தின் மூலமாக பிரச்சனைகள் இருக்கிறது. மதத்தின் மூலமாக பிரச்சனைகள் இருக்கும்போது என்ன சொல்கிறாரு? எங்க கடவுள் பெருசு, உங்க கடவுள் பெருசு. எங்க கோயில் பெருசு, உங்க கோயில் பெருசு. உங்க கோயில் வந்து பெரிய கோயில் இல்ல, அதனால உங்க கோயில் எடுத்து நாங்க இன்னும் பெரிய கோயில் கட்டுவோம். இதுதான் இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியலாக, உலகம் முழுவதுமே இதுதான் அரசியலாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்பு சகோதர சகோதரிகளை, கடவுளை வைத்து எங்கெல்லாம் அரசியல் நடக்கிறதோ அங்கு கடவுள் இல்லை, அந்த நாட்டிலும் கடவுள் இல்லை. ஆண்டவர் தான் சொல்லுகிறார், கடவுள் உங்கள்கிட்ட இல்லை, கடவுள் எங்ககிட்டையும் இல்லை. அப்போ கடவுள் எங்க இருக்கிறார்? அவங்க அழகா சொல்றாரு பாருங்களேன், கடவுள் உங்கள்கிட்ட இல்லை, எங்ககிட்டையும் இல்லை. கடவுள் எங்க இருக்கிறார் அப்படின்னா, அவரை உண்மையிலும் உள்ளத்திலும் வழிபோர் மத்தியிலே ஆண்டவர் இருக்கிறார், கடவுள் இருக்கிறார். அப்போ உண்மை கடவுளை எப்படி வழிபட வேண்டும்? நீங்கள் உள்ளத்தில் தான் வழிபட வேண்டும். அவர்களை எருசலேம் மலையிலும் அல்ல, எருசலேம் ஆலயத்திலும் அல்ல, எங்குமே நீங்கள் வழிபட தேவையில்லை. அவர் உண்மையாகவே உள்ளத்தில் வழிபடக்கூடியவராக ஆண்டவர் இருக்கிறார். அப்போ இன்னைக்கு நடைபெறக்கூடிய மத சண்டைகள்லாம் பிரச்சனைகள்லாம் தீர்வை அன்னைக்கு ஆண்டவர் அன்றைக்கே சொல்லி விடுகிறார். நீங்க கோயிலை கட்டி கட்டி நீங்க வந்து அழாதீங்க, கடவுள் வந்து கோயில் இல்லை, கடவுள் கோயிலை விட்டு வெளியே இருக்கிறார், கடவுள் உள்ளத்திலே இருக்கிறார் என்று அழகாக சொல்கிறார். அப்போ உலகம் முழுவதும் இன்னைக்கு எல்லா இடங்களிலும் கடவுள் பெயரால் நடப்பது, அது கடவுளை காப்பதற்காக அல்ல, அரசியலை காப்பதற்காக தான் என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்றைக்கு தெளிவாக சமாரிய பெண் சொல்லுகிறார். அதுக்கு அடுத்தபடியாக நீங்க பாருங்க, மூன்றாவதாக அந்த சமாரிய பெண் அடுத்து மூன்றாவதாக ஒரு கேள்வி கேட்கிறார். என்ன கேள்வி அப்படின்னா, அது அந்த பெண்ணுடைய வாழ்விலிருந்து வருகிறது. எந்த வாழ்விலிருந்து வருகிறது? அந்த பெண்ணுக்கு கணவர் இல்லை. ஆண்டவர் சொல்ற உடைய கணவர் போய் நீ அழைத்து வா என்று சொல்றார். கணவர் இல்லை, அவங்க அழகாக சொல்லப்படுகிறது. ஆனா அவர் போய் மற்ற மனிதர்களை எல்லாம் அழைத்து வருகிறார். அப்ப எனக்கு வார்த்தை என்ன சொல்லுகிறது அப்படின்னா, இந்த உலகத்திலே கடவுளை நம்பக்கூடிய அனைவருமே இந்த உலகில் உறவினர்களாகத்தான் இந்த உலகத்தில் இருக்கிறார். நீ ஒரு கடவுள் இல்லை என்று சொல்வது உண்மைதான். ஆனால் இந்த உலகிலே அனைவருமே உறவினர்களாக இருப்பதற்காகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. அப்படின்னா அன்பு சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை வாசித்து பார்க்கும் பொழுது அவர் தண்ணீரிலிருந்து வாழ்வதும் தண்ணீருக்கு சொல்கிறார். அதுக்கு அடுத்தபடியாக நாம் இரண்டாவதாக பார்க்கிறோம், அவர் ஆலயத்திலிருந்து ஆலயத்திலே இல்லாத ஒரு கடவுளை பற்றி ஆண்டவர் பேசுகிறார். மூன்றாவதாக குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு உறவை எடுத்து இந்த உறவை ஆண்டவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, அனைத்தையும் கடந்த ஒரு உறவுக்கு அழைத்து செல்கிறார். இதையெல்லாம் ஒரு சமாரிய பெண், ஒரு சாதாரண ஒரு பெண் அவர் புரிந்து கொள்கிறார். அதனால அந்த பெண் என்ன செய்கிறார் அப்படின்னா, வீட்டுக்கு போய் தன் ஊரில் இருந்து எல்லோரையுமே அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா ஆண்டவரிடம் அழைத்து வருகிறார். அப்படியானால் இன்னைக்கு நாம் புரியாத காரியங்களை ஒரு ஏழை பெண்மணி புரிந்து கொண்டார். வெகுளி அறிஞர்களை புரிந்து கொள்ள முடியாத ஆண்டவருடைய வார்த்தையை ஒரு சாதாரண ஒரு பெண்மணி, வேலைக்கு செல்லாமல் வீட்டில் இருந்தவர், வீட்டிலிருந்து மதிய நேரத்திலே தண்ணீர் எடுத்து சென்ற ஒரு பெண் அறிந்து கொண்டார் என்பதுதான் கடவுளுக்கு நமக்கு காட்டக்கூடிய ஞானமாக இருக்கிறது. அன்பு சகோதர சகோதரிகளை, கடவுள் தன்னுடைய ஞானத்தை தான் விரும்பியவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். கடவுள் இன்றைக்கு ஞானத்தை வெளிப்படுத்துகிறார். ஒரு சாதாரண ஒரு பெண்மணி, ஒரு வீட்டில் இருந்த ஒரு பெண்மணி, வேலைக்கு செல்லாமல் வீட்டில் உள்ள வேலையை தன்னுடைய வேலையாக கொண்டிருந்த ஒரு பெண்மணிக்கு தான் ஆண்டவர்களுக்கு அனைத்து ஞானத்தையும் வெளிப்படுத்துகிறார். அன்பு சகோதர சகோதரிகளே, கடவுள் தந்தை திட்டத்தை யாருக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவருக்கு நிச்சயமாக வெளிப்படுத்துகிறார்.
கடவுளுடைய ஞானம் எப்படி வெளிப்படுகிறது? கடவுளுக்கும் அந்த பெண்மணிக்குமான உரையாடலின் மூலமாக மிக தெளிவாக வெளிப்படுகிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் எந்த நிலையில் இருந்தாலும் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். நாம் வீட்டுக்கு போனாலும் சரி, நாம் வேலையில் இருந்தாலும் சரி, நாம் வேலையில் நாம் வீட்டில் சும்மா இருந்தாலும் சரி, அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவரோடு நீங்கள் வருகிறார். ஆண்டவரோடு நாம் செய்யக்கூடிய இந்த உரையாடல் நம்ம கடவுளுடைய ஞானத்தை நமக்கு தருகிறது. நாம் இந்த உலகில் யாரும் சும்மா இருப்பவர்கள் அல்ல. சும்மா இருக்கிற பொழுது கூட நாம் இந்த உலகில் ஏதாவது ஒரு வேலையை செய்து கொண்டுதான் இருக்கிறோம். அந்த வேலை தான் நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய வாழ்வை இன்றைக்கு வளர்க்கிறது. நீங்கள் குடும்பத்திலே கடவுளோடு உரையாடுகிற பொழுது அன்பு சகோதர சகோதரிகளை நீங்கள் உங்களுடைய குடும்பத்தை இறை ஞானத்தால் அந்த ஒவ்வொரு குடும்பத்தை கடவுளுக்குள் அழைப்பதற்கு சமாதி பெண் அதுதான் செய்கிறார். அவள் சும்மா இருக்க பெண் அல்ல, மதிய நேரத்தில் சும்மா இருக்கிறோம் என்பதற்காக கண்ணீர் எடுக்க போன பெண் அல்ல, மாறாக ஆண்டவரோடு உரையாடி தன்னுடைய குடும்பத்திற்கும் தன்னுடைய வீட்டுக்கும் ஆசீர்வாதத்தை எடுத்து சென்ற ஒரு ஆசீர்வாதமான ஒரு பெண்மணியாக இருக்கிறார். அன்பு சகோதர சகோதரிகளை, நாம் எங்களையில் இருந்தால் நாம் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நம்முடைய குடும்பத்தில் கொண்டு வர செய்ய முடியும். நீங்கள் இருக்கக்கூடிய நிலையில் ஆண்டவர்களை ஆசீர்வதிக்க, உங்கள் மூலமாக நீங்கள் உங்களுடைய குடும்பமும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க தொடர்ந்து செய்வீர்கள். ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். விசுவாசத்தை அறிவிக்கிறோம். Thank you.
நம்முடைய தனிப்பட்ட தேவைகள் ஒன்றையும் நாம் ஆண்டவருக்கு பொழுது சொல்லிப்போம். நம் தேவைகளை இறைவன் தெளிவாய் ஆஸ்வதிக்க கண்களை மூடி நாம் சொல்லிப்போம். நம் குடும்பத்திலே ஆண்டவர் நமக்கு தந்திருக்கக்கூடிய பெண்களுக்காக பெண் பிள்ளைகளுக்காக இந்த வேலையை நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நம்மை உழைத்து உருவாக்கிய நம் தாய்மார்களை அம்மாவை நாம் நினைவு கொள்வோம். அவர் இருபது நலமோடு இருக்க இறந்து போயிருந்தால் அவருடைய ஆன்மா சாந்தியடைய நாம் செல்வோம். நம்முடைய இந்த உலகை பெண்களாய் பிறந்த அக்கா தம்பிகளை ஆண்டவருக்கு ஒப்புக்கொள்வோம். பெண்களோடு பிறப்பவர்கள் இந்த உலகில் தலை சிறந்த மனிதர்களாய் மாறுகிறார்கள். ஆண்டவர் நம்மை பெண்களோடு படைத்திருக்கிறார் என்றால் நம்மை சிறந்த மனிதர்களாக உருவாக்க நினைத்திருக்கிறார் என்ற அர்த்தம். நம்மை பெண்களோடு பிறந்து வைத்து நம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நம்மோடு பிறந்த நம் பெண் பிள்ளைகளுக்காக நம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். உழைக்கக்கூடிய பெண்கள் ஒவ்வொருவருக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். வயல்வெளிகளிலும் கடைகளிலும் தொழிற்சாலைகளிலும் பட்டினியாய் பாதுகாப்பின்றி வேலை செய்யக்கூடிய எல்லா தாய்மார்களையும் இந்த வேளையில் ஆண்டவருக்கு பொழுது சொல்லிப்போம். உழைக்கக்கூடிய எல்லா பெண்களையும் நிறைவாய் ஆஸ்வதிக்க உழைப்பு பேச்சு ஊதியம் தர அவருடைய குடும்பங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்க நாம் சொல்லிப்போம்.
இதை கடன் தொலைகளிலும் கஷ்டங்களிலும் சிக்கி தவிக்கக்கூடிய எல்லா பெண்களையும் இந்த வேளையில் நாம் ஒப்புக்கொள்வோம். இன்னைக்கு சிறு தொழில் கடன்கள் என்ற பெயரில் பெண்கள் குறிவைத்து தாக்கப்படுகிறார்கள். பெண்கள் கடனாளிகளாக இன்றைக்கு மாற்றப்பட்டிருக்கிறார்கள். கடன் தொழில்களை சிக்கி தவிக்கும் எல்லா பெண்களும் இந்த வேளையில் ஒப்புக்கொள்வோம். ஏமாற்றப்பட்டு இந்த உலகளை பணத்தை காட்டி ஏமாற்றம் செய்யப்பட்டு கடன் தொலைகளை சிக்கி தவிக்கும் எல்லா பெண்களையும் இந்த வேளையில் நாம் ஆண்டோடு ஒப்புக்கொடுத்து செல்லிப்போம். ஜெபிப்போம். ஆண்டவரை நன்றி கொடுக்கிறோம் ஆசீர்வாதமான நாளுக்காக. அன்பின் ஆண்டவரை ஆசீர்வாதமான நாளிலே எங்களுடைய வாழ்விலே எங்களை உருவாக்குகிறேன். இந்த இடத்திலே ஆண்டவரை இது குழுவிக்கூடிய எல்லா பிள்ளைகளுக்காகவும் ஜெபிப்பதற்காக இந்த மேலான நேரத்திற்கு திரும்பிக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எம்மை ஆண்டவரை இந்த உலகை உருவாக்குவதற்காக எங்களின் பாதியாக இந்த உலகிலே பெண்களை படைத்து நன்றி செலுத்துகிறோம். அன்பின் ஆண்டவரை மூலம் படைக்கப்பட்ட எங்களை உருவாக்கக்கூடிய எல்லா தாய்மார்களையும் இந்த வேளையிலே பாதுகாக்கப்பட்டு செல்கிறோம். அவருடைய வாழ்வு தலைமுறை தொடர்ந்து ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதா சமாரி பணி மூலமாக தகவனை ஆண்டவரிடம் அழைத்து வந்தது. அன்பின் தகவனை இந்த உலகிலும் பல்வேறு இடங்களில் பெண்களின் மூலமாக நடைபெறக்கூடிய எல்லா நச்செய்தி பணியும் இந்த வேளையிலே பாதுகாக்கப்பட்டு செல்கிறோம். நச்செய்தி பணி செய்யக்கூடிய எல்லா பெண்களையும் ஆண்டவரை இந்த ரொம்ப ஆசீர்வதிங்க. ஆபத்து காலத்தில் நம்மளை தாங்கி கொடுங்க. துன்பப்படக்கூடிய நாட்களில் உணர்ந்து ஆண்டவரை வழிநடத்துங்க. அன்பின் ஆண்டவர் உழைக்கும் எல்லா பெண்களையும் இந்த வேளையிலே பாதுகாக்கப்பட்டு செல்கிறோம். உழைக்கும் எல்லா பெண்களையும் ஆண்டவரை பாதுகாப்பையும் ஊதியத்தையும் வாழ்வினுடைய ஆசீர்வாதத்தை நிரம்புவதற்கு வழி நடத்துகிறார்கள். பெண்களாய் பிறந்திருக்கிறோம் என்பதற்காக இன்றைக்கு ஆண்டவரை குடும்பங்களிலே கஷ்டங்களை துயரங்களை வரக்கூடிய எல்லா பெண்களையும் இந்த வேளையிலே பாதத்தில் ஏற்படுத்தி செல்கிறோம். எல்லா பெண்களுடைய கண்ணீரையும் ஆண்டவரை இந்த வேளையிலே காண்கிற தெய்வம் ஆசீர்வதிக்க. அன்பின் ஆண்டவரே நல்ல நாளில் இருந்தவரை எங்களோடு பிறந்திருக்கக்கூடிய எங்களோடு ஆண்டவர்களை வளர்த்தெடுத்த எல்லா தாய்மாரும் இந்த வேளையிலே பாதத்தை செல்கிறோம். அவர் நாங்கள் நன்றியோடு நினைவு கொடுக்கிறோம். அவரது வாழ்வுடைய கரங்களை ரொம்ப ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கிறார். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாய் உம்மை மன்றாடுகிறோம். விருப்பமன்றோ இந்த மணி வாழ்வே உங்கள் விருப்பமே
தந்தை பெற்றதாக மன்றாடுங்கள். மாட்சிமை நிறைந்த ஆண்டவரே, இப்படி நான் மனநிறைவடைந்து வந்து வருகிறார். எங்கள் குற்றங்களிலிருந்து எங்களை மன்னிக்க வேண்டியது நாங்கள் பிறருடைய குற்றங்களை மன்னிக்க முயல்வோமா? எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. நம்பிக்கை என்னும் கொடையை வழங்கினார். இவ்வாறு நம்பிக்கையில் வெறும் ஆர்வம் கொண்டதார். அவரின் இறையன்பின் நெருப்பை பற்றியடைய செய்து மற்றவர்களையும் தமிழம் கொண்டு ஆத்மீயான நாங்கள் உமக்கு நன்றி செலுத்த வல்லமை விருத்தமானவர்களோடு செய்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி பாடுவதாவது. தூய்மை அனைத்துக்கும் மூச்சு ஆத்மீய ஆவியை குறைந்து இக்காணிகளை தூய்மைப்படுத்த இவ்வாறே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாய் எங்களுக்கு வைப்பார். அவர் பாடுபட உள்ளவர் என்று தம்மை கையெழுத்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்தார்கள். அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். பின்னத்தை படுத்து நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்தார். அனைவரும் இதை வாங்கி பருதுங்கள், ஏனெனில் புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சித்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கை
அப்பத்தையும் வீட்டுத்தரும் ஒவ்வொரு ஊழியம் புரிய தங்கள் எனவே ஏற்றுக்கொண்டு எனவே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வேறு கிறிஸ்து மீண்டும் உடலிலும் ரத்தத்திலும் பகுப்புள்ளவர்களை தூயாமையாக சேர்க்க வேண்டும். ஆண்டவர்களே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒருவரை எங்கள் திருப்பதியிலும் எங்கள் ஆய்வுகள் எங்கள் மறை மாவட்ட பதிவாளர்களுக்கு போன்றவர்களால் எல்லா திருநிலையினரும் ஒப்புரவை அன்புகளை வளர்ச்சி எங்கள் உயிர் பெற்றுவோம். எங்கள் எதிர்ப்போடு இறந்து போன எங்களுடைய சகோதர சகோதரி இறந்தோர் அனைவரையும் இறக்கத்தோடு நினைவுக்கும் ஒரு திரும்ப ஊழியர்கள் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அதிகம் மிகவும் கடவுளின் கலைக்காயான மாற்றி அவை கணவரான தூய யோசித்து இவனுக்கு ஒரு இடைவெளியும் போன்றவராக இருந்தோம். எங்கள் பாதுகாவலர் கூடிய புதுக்கும் யார் பத்து புனிதர்கள் அங்கே மனதில் கொண்டு புத்தகம் இயேசு புகழ் கேட்கும் பார்த்தார்கள். இறையரசி மனதை மன்றாடுவோமாக.
பாவங்களை தூக்கும் ஆண்டவர். செம்மறிகளுக்கு அழைப்பதற்கு நாம் பேர் வச்சோம். இன்றைய திருப்பணியை சிறப்பு செய்த புனித அருளாளர்கள் அன்பினை சார்ந்த குடும்பங்களுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. வருகிற ஞாயிறு திருப்பணியானது தூய மையத்தை அன்பியத்தை சார்ந்தவர்களால் சிறப்பு செய்யப்படும். நமது பங்கு வகையான தவக்கால தியானம் வருகிற ஞாயிறு நமது ஆலயத்தில் நடைபெறும். காலை 8:30 மணிக்கு ஜெபமாலையுடன் தியானம் ஆரம்பமாகும். தியான இறுதியில் ஞாயிறு திருப்பணி நடைபெறும். எனவே வருகிற ஞாயிறு காலை 9 மணி திருப்பதி நடைபெறாது. வருகிற 14ஆம் தேதி சனிக்கிழமை
தவக்கால திருப்பயணம் சென்று வர ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. வருகிற சனிக்கிழமை அதிகாலை 3 மணிக்கு வாகனம் நமது ஆலயத்திலிருந்து புறப்படும். பெயர் பதிவு செய்தவர்கள் இத்திருப்பலி முடிந்தவுடன் திரு அடைக்கலம் ஆசிரியர் அவர்களை சந்தித்து செல்லும்படி கேட்டுக்கொள்ளப்பட்டிருந்தார்கள். கடந்த வெள்ளிக்கிழமை என்று சிலுவை பாதையை வழிநடத்திய மறைக்கல்வி மாணவ மாணவியருக்கு சிறப்பான பாராட்டுகள் தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. நேற்றைய தினம் நடைபெற்ற தவக்கால நடைபெறுவதில் கலந்து கொண்ட இறைமக்கள் அனைவருக்கும் சிறப்பான நன்றியும் பாராட்டுகளும் தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. உலக சமாதானத்திற்காகவும் போர் நிறுத்தம் ஏற்பட வேண்டியும் இத்திருப்பலி முடிந்தவுடன் மரியாதையின் சேவையினர் ஜெபமாலை ஜெபிக்க இருக்கின்றார்கள். வாய்ப்புள்ளவர்கள் இந்த ஜெப நிகழ்வில் கலந்து கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருந்தார்கள். இந்த வாரத்திற்கான திருப்பலியை பற்றி வரும் நாளைய தினம் திங்கட்கிழமை காலை 5:30 மணிக்கு திருப்பலி நடைபெறும். வருகிற செவ்வாய்க்கிழமை மாசி மாதத்தின் கடைசி செவ்வாய்க்கிழமை அன்று மதியம் 12 மணி மாலை 6:30 மணி ஆகிய நேரங்களில் திருப்பலி நடைபெறும். அன்றைய தினம் நமது புனித சப்பர பவனி நடைபெறும். வருகிற புதன்கிழமை காலை 5:30 மணிக்கு திருப்பலி நடைபெறும். வருகிற வியாழக்கிழமை காலை 5:30 மணிக்கு திருப்பலி நடைபெறும். வருகிற வெள்ளிக்கிழமை தவக்காலத்தின் 4வது வெள்ளிக்கிழமை அன்று மாலை 6:30 மணிக்கு சிலுவை பாதை திருப்பலி ஆகியவை நடைபெறும். அன்றைய தினம் நடைபெறும் சிலுவை பாதை புனித வின்சென்ட் பவுல் சபையை சார்ந்தவர்களால் வழிநடத்தப்படும். வருகிற சனிக்கிழமை என்று திருப்பலி நடைபெறாது. வருகிற ஞாயிறு தவக்காலத்தின் 4வது ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 8:30 மணிக்கு ஜெபமாலையுடன் தியானம் ஆரம்பமாகும். தியான இறுதியில் ஞாயிறு திருப்பலி நடைபெறும். சகோதர சகோதரிகளே, நமது மொழி சார்ந்த பிரபல் கருணாநிதி தாய் சரோஜா இவருடைய மகன் மரியன் வினோத்குமார் கபூஜன் சபையிலே குடும்பமாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறார். இது இவருக்கு 3வது அறிவு. திருப்பண நிகழ்வை நான் நிகழ்ந்தால் சிலர்கள் பகுதியிலிருந்து தெரிவிக்க வேண்டியது கடமையாகும். இந்த திருப்பட்ட நிகழ்வானது இந்த புதினங்களிலேயே ஏப்ரல் 8ஆம் தேதி திருமங்கலம் அமல அன்னை ஆலயத்தில் நடைபெறும். அன்பு சகோதரி சகோதரி இன்று மாலை 6:30 மணிக்கு நம்முடைய ஆலயத்தில் திருப்பலிகிறது. இன்னைக்கு மாலை 6:30 மணிக்கு சிங்கபாரி பந்தலுக்கு திருப்பயணமாக சிங்கபாரி பந்தலுக்காக சகோதர சகோதரிகள் அவர்கள் சாப்பாடெல்லாம் தயாரித்து கொண்டிருக்கிறது. அவர்களுக்காக சொல்லும் திருப்பலியில் வாய்ப்பில்லாதவர்கள் அடுத்த திருப்பலியில் கூட உங்களை நான் அன்போடு அழைக்கிறேன். அன்பு இன்றைக்கு நம்முடைய மறை மாவட்டத்தினுடைய திருப்பயணம் குடியப்பட்டி நடைபெறுகிறது. குடியப்பட்டி திருப்பயணத்துக்கு யார் யாரெல்லாம் வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களோ நீங்கள் உங்களுடைய பெயர்களை அனைவரும் வாசிப்பதற்கு தான் வருகிற ஞாயிற்றுக்கிழமை முன்பாக உங்களுடைய பெயர்களை எல்லாம் வந்து பதிவு செய்து கொள்ள உங்களை நான் உடனே ஆமாம். அனுமதி கொண்டாடப்பட்டிருக்கோம்.
நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரே, விண்ணகத்தில் உள்ள பயனுடைய விசாரணை இவரை ஏற்கனவே விண்ணகமாக வளமை பெற்று நாங்கள் பணிபடுகிறோம். இது நாங்கள் உள்ளாக வாழ்க்கையிலும் செயல்களிலும் நிறைவு கொள்வதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரோடு இருப்பாராக. இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம்மை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள் திருப்பதியே